ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டீ கடை ஸ்டைலில் போண்டா பண்ணலாங்க. அதுக்காக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்காக ஒரு சின்ன பவுல் நிறையா கடலை மாவு எடுத்து அந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக கடலை மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு பவுல் நிறையா மைதா மாவு சேர்த்துக்கலாங்க. போண்டா நல்லா உப்பி வர்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடாப்பு, கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டேங்க. அது கூடவே பொடியாக கட் பண்ணிட்ட ஒரு வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லி இலை, காரத்துக்கு ஒரு சின்ன பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேங்க. கூட சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சிங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா போடுற பக்கத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம போண்டா போடுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம போண்டா போடுறதுக்காக கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த போண்டா மாவை ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த ஆயிலுக்கு தக்கன எந்த அளவுக்கு நீங்கள் போண்டாவை இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் தக்கன போண்டாலாம் சேர்த்துட்டேங்க. சேர்த்த பிறகு இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. மறு சைடு நல்லா ஈவனாக வேகிறதுக்காக திருப்பி கொடுத்துக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. போண்டா எல்லா இடமும் வெந்து நல்லா கிறிஸ்பியாகிடுச்சுங்க. இப்போ ஆயிலை வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த டீ கடை ஸ்டைல் போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டாவோடு சேர்த்து ஒரு இஞ்சி டீயும் சேர்த்து குடிச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.